Daily. Taste the Daily. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் போட்டியை காண ரசிகர்கள் வருகை தர ஆரம்பித்துள்ளனர். இந்திய அணி வீரர்களும் மைதானத்திற்கு வருகை தந்ததால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். இது தொடர்பான மேல விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 T20 போட்டிகளிலும் 3 ஒருநாள் போட்டிகளிலும் விளையாட இருக்கிறது. அதற்கு முன்னதாக கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் முதல் T20 போட்டியானது நடைபெற்று முடிந்த நிலையில அந்த போட்டியில 7 விக்கெட் வித்தியாசத்துல இந்திய அணி அபார வெற்றியை பெற்றது. அந்த வெற்றியை தொடர்ந்து இன்று சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாவது T20 போட்டியில இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியை காண இருப்பதற்காக ரசிகர்கள் ஏராளமானோர் தற்பொழுது மைதானத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். சற்று முன்னர் இந்திய அணி தற்பொழுது மைதானத்திற்கு உள்ளே வந்த நிலையில் மிகுந்த கரகோஷங்களுடன் அணியை ரசிகர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். பொதுவாக இந்த போட்டியை பொறுத்தவரையில இந்த போட்டியை காண வருபவர்களுக்கு மெட்ரோ மற்றும் பேருந்து, அது மட்டும் இல்லாமல் புறநகர் ரயில்களிலும் இலவச பயணம் என்பது நடுகே எடுக்கப்பட்டிருக்கிறது. டிக்கெட்டை காண்பித்து அந்த 3 போக்குவரத்திலும் ரசிகர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த சேப்பாக்கம் மைதானத்திற்கு ஏராளமான ரசிகர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போட்டியில ரோஹித், தோனி மற்றும் விராட் கோலி இல்லாத நிலையில இந்த சேப்பாக்கம் மைதானத்துல முதல் முறையா இளம் வீரர்களை வைத்து இந்த போட்டி என்பது நடைபெறவிருக்கு. விவரங்களுக்கு நன்றி அஜய். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.